அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஆடி 18ஆம் பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது. ஆடிப்பெருக்கு என்பது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்கச் செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பெருக்கில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய செயல்களும் அதற்குரிய பலன்களும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, அதிகாலையில் எழுந்து காவிரியில் நீராட முடியாதவர்கள் குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து காவிரி தாயை மனதார நினைத்து கொண்டு குளித்தால் சர்வ தோஷங்களும் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும். குளித்த பின் தூய ஆடை அணிந்து, பெண்களானால் நெற்றியிலும் முன்வகிட்டிலும் குங்குமம் இட்டுக்கொண்டு, ஆண்களானால் திருநீறு அணிந்து கொண்டு, முதலில் வீட்டின் பூஜை அறையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி, பின் நம் குல தெய்வத்தையும் வணங்கி, அதன் பிறகு பூஜையை துவங்குவது வெற்றியை தரும். நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் படைத்து, ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து, மஞ்சள் கிழங்கு, குண்டு மஞ்சள் கிழங்கு, கல் உப்பை வாங்கி வைத்து வழிபட வேண்டும். மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படும் குண்டு மஞ்சள் கிழங்கும் கல் உப்பையும் வைத்து நாம் வழிபட்டால் நம் வீட்டில் செல்வம் செழித்தோங்கும் என்பது நம்பிக்கை. பூஜை செய்வதற்குரிய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இரண்டாவதாக, ஆடிப்பெருக்கில் தாலிக்கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கச் செய்யும். எனவே தங்கத்தில் தாலி சரடு அணிந்திருந்தாலும் அந்த சரடில் சிறிது மஞ்சள் கயிறாவது இருப்பது நல்லது. தாலிக்கயிறு இருக்கும் பட்சத்தில் புது கயிறையும் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம். புதிய தாலி சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடு மாற்றிக்கொள்ளலாம். சரடு மாற்றிக்கொள்வதற்குரிய நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணிக்குள் நல்ல நேரமாக இருப்பதால் தாலிக்கயிறு மாற்றிவிட வேண்டும். நல்ல நேரம் பார்க்காமல் கயிறு மாற்றக்கூடாது. மூன்றாவதாக, சுமங்கலி பெண்கள் 3 அல்லது 5 பேர்களை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்களான வெற்றிலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், உங்களால் முடிந்தால் ஜாக்கெட் துணி அல்லது புடவை இவைகளை வைத்தும் கொடுத்தால் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு குல விருத்தியும் உண்டாகும் என்பது ஐதீகம். நான்காவதாக, ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வத்தல், எண்ணெய் ஆகியவை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவைகளை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து கொள்வது சிறப்பு. ஐந்தாவதாக, அதிக வசதி படைத்தவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று பொன்னும் பொருளும் வாங்கி குவிப்பார்கள். ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பதால் நகைகளில் கூட்டம் அலைபோதும். பொன்னும் பொருளும் வாங்க வசதியற்றவர்கள் அதற்கு இணையான குண்டு மஞ்சளை வைத்து பூஜை செய்யலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆறாவதாக, ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை, கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் சாத்தி முதலில் வழிபடுவார்கள்.
பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவைகளை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள். சிலர் வீடுகளில் முளைப்பாரி வைத்து வளர்த்து எடுத்து வந்து நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள். 7ஆவதாக, புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். 8ஆவதாக, திருமணமாகாத கன்னிப் பெண்கள் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிற்றை கழுத்தில் அணிந்து கொண்டும் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். ஆண்கள் கைகளில் மஞ்சள் சரடுகளை கட்டிக்கொள்வார்கள். 9ஆவதாக, கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய நீர் ராசிகளில் பிறந்தவர்களும் சந்திரன் உச்சம் பெறும் ரிஷப ராசிக்காரர்களும் ஆடி 18 அன்று வழிபாடு செய்தால் அற்புதமான யோகம் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். 10ஆவதாக, ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாத செயல்கள். ஆடிப்பெருக்கன்று ஆண்கள், பெண்கள் கருப்பு நிற ஆடைகள் அணியக்கூடாது. இன்றைய நாள் மங்களகரமான நாளாக பார்க்கப்படுவதால் மஞ்சள், சிகப்பு நிற ஆடைகளை அணிவது சிறப்பு. 2ஆவது, கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆடிப்பெருக்கன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பல மடங்கு பெருகும் என்பதால் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். 3ஆவதாக, வீட்டில் கசப்பான உணவுகளை சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். ஆடிப்பெருக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் நாளாக இருப்பதால் வீட்டில் கசப்பான உணவுகளை சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். 4ஆவதாக, வீட்டில் சண்டை சச்சரவுகளின்றி அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெரியவர்களிடம் சண்டை ஏதும் போடாமல் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. 5ஆவதாக, கடைசியாக வெண்ணெய், நெய் போன்ற பொருட்களை உருக்காமல் இருப்பது நல்லது. நீரை தெய்வமாக வழிபடும் மரபு நம்முடையது. இப்பிரபஞ்சத்தில் ஆதார சக்தியாக நீர் விளங்குகிறது. நீரால் உணவு உண்டாகிறது. உணவே உயிரை வளர்க்கிறது. அத்தகைய நீரை கொண்டாடும் ஒரு திருவிழா ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் காவிரி கரை தலங்களிலெல்லாம் மக்கள் கூடி அன்னை காவேரியை வழிபடுவார்கள். மேலும் இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகளிலும் அன்னை காவேரி எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எந்த காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இம்முறைப்படி நாம் வழிபட்டு அற்புதமான பலன்களை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.